ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாமில் ஓஎம்ஆரில் நிறைய பேர் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு சில மைண்ட் கேம்னால நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மார்க் லூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓஎம்ஆரில் ரெண்டு பக்கம், ஸோ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு. ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஒரு பேஜ் தான். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் இருக்கும். இந்த சைடில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட சைன் மட்டும் தான் போட வேண்டியது இருக்கும். மற்றபடி எதுவுமே ஒரு சைடில் இருக்காது. ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணணும், இந்த மாதிரி டிக் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மட்டும் தான் பண்ணணும். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சைடு தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் இதை வாங்கினோன்னா முதல்ல உங்களுக்குள்ளே தானா எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்கள் ஃபோட்டோ முதற்கொண்டு எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்க செக் பண்ணிக்குவாங்க. நீங்கள் கரெக்டாக இல்லாமல் வேற ஒருத்தவங்க கூட தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மார்க் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ முதல்ல இதை செக் பண்ணிக்குவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸோ உங்கள் கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கும், புக்லெட் நம்பர். அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஷேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ப்ரெசன்ட் ஆப்சண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹால் இன்விஜிலேட்டர் அவங்க தான் செக் பண்ணி போடுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா செக் பண்ணிட்டு நீங்களே மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த ப்ரெசன்ட் ஆப்சண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் 2 இடத்துல வரும். சப்போஸ் அவங்க கடைசி வரைக்கும் இதை ஃபில் பண்ண மறந்தாலும் நீங்கள் அவங்களோட சொல்லி ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த 2 இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் அப்படியே ஃபில் பண்ண வேண்டியது வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த செக்ஷன் 3ன்னு போட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக எத்தனை ஆப்ஷனுக்கு ஏ போட்டிங்க, எத்தனை ஆப்ஷனுக்கு பி போட்டிங்க, எதுக்கு சி, டி, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் இ வரைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஏல ஒரு 35 போட்டிருக்கீங்க அப்படின்னா 035 அப்படின்னு போடணும். ஸோ கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த 035 நீங்கள் ஷேட் பண்ணணும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஷேட் பண்ணணும். எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ அப்படிங்கிறது. ஸோ இப்போ இ அப்படிங்கிறது ஃபில் பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இங்கிறது என்னது, ஆன்சர் அன்னோன்னு, விடை தெரியவில்லை. இப்போ நீங்கள் இதை ஃபில் பண்ணுறதுனால எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இயை ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக மிச்சம் 4ல் ஏதோ ஒன்று இங்கி பிங்கி வாங்கி போட்டால் கூட அது சில சமயம் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தெரியாத கொஸ்டினுக்கு இ ஃபில் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கில் கிடையாது. ஸோ நீங்கள் ஏபிசிடியில் எதுவுமே தெரில அப்படின்னாலும் ஏபிசிடி இந்த 4ல் ஒன்று ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் ஒரு டவுட் வரலாம். இப்போ ஒரு கொஸ்டின் தப்பாக இருக்குது, அப்படி தப்பாக இருக்கும் போது இ ஃபில் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாங்களா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு கொஸ்டின் தப்பாகவே இருந்தாலும் எல்லாருக்குமே அதுக்கான மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கொஸ்டினே ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃபே இருக்கும். அப்படி நீங்கள் இங்கே இஏ ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக மிச்சம் 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று எல்லாரும் பண்ணுங்கள். ஓகே, எத்தனை பண்ணீங்க அப்படியே இங்கே போட்டுருங்க. ஸோ நீங்கள் இங்கே போடுறதுக்கு முன்னால் டோட்டல் பண்ணி பாருங்கள். இப்போ ஏ 30 வருது, பி 40 வருது, சி 60 வருது அப்படின்னா எல்லாம் டோட்டல் பண்ணி உங்களுக்கு 4ஐயும் சேர்த்து 200 வருதா அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது இந்த இடத்துலாம் பார்த்தோம்னா நம்ம ஆன்சர் ஃபில் பண்ணுவீங்க. இங்கே வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 67, அதுக்கப்புறம் ஒரு 67, இங்கே 66. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏக்கு கீழே இருக்குது. நீங்கள் டோட்டலாக எத்தனை ஏ போட்டிங்க அப்படியே நீங்கள் இங்கே போடணும். அது மாதிரி தான் எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, இது மாதிரி நீங்கள் இந்த 3லையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் இதையும் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னால் கொஸ்டின் பேப்பரில் லாஸ்ட்டில் ரஃப் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் போட்டு பார்த்துக்குவாங்க கரெக்டாக டேலி ஆகுதா. ஸோ நம்ம அந்த ஏபிசிடி இதெல்லாம் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 200 வருதா, அதெல்லாம் அவருக்கு டோட்டல் பண்ணி கரெக்டாக டேலி ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே போடுங்க. ஓகே, ஸோ இது போக இங்கே என்ன ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன், ஸோ கைரேகை வைக்கணும். ஓகே, ஸோ இங்கே கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹால் இன்விஜிலேட்டர் அவங்க சைன் போடுவாங்க.
ஸோ இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இந்த சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து உங்களோட அடையாளம் எதுவுமே வந்து வராது. ஸோ உங்களோட சைனோ உங்கள் நம்பரோ நேமோ எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து வராது. நீங்கள் இந்த இடத்துல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் அது மட்டும் தான் நீங்கள் வந்து வைப்பீங்க. மற்றபடி இந்த இடத்துல வந்து வேறு எதுவுமே வந்து பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் ஆன்சர் ஃபுல்லாக டிக் பண்ணி எத்தனை அப்படின்னு போட்டுட்டு தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும் தான் வைப்பீங்க. மற்றபடி உங்களோட டீட்டெயில்ஸோ வேறு எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பேஜில் வந்து வராது. ஓஎம்ஆரில் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கொஸ்டினில் 5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 5வது ஆப்ஷன் விடை தெரியவில்லை அப்படிங்கிறனால அதை வந்து யாருமே வந்து பார்க்க மாட்டீங்க. 4 ஆப்ஷன் மட்டும் தான் பார்ப்பீங்க. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4வது ஆப்ஷன் டி ஆப்ஷன்னா வந்து ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன ஓடும், கடைசி ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு. நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது இங்கே கடைசி ஆப்ஷன் இ வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈயில் போய் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா தப்பாக வந்து ஷேட் பண்ணிடுவீங்க. ஸோ வந்து நீங்கள் அங்கே டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டி அப்படின்னு யோசிக்கும், கடைசி ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. டின்னு யோசிச்சு டியை வந்து மார்க் பண்ணுங்கள். யாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இ வந்து மார்க் பண்ண வேண்டாம், நம்ம வந்து அப்ளை சொன்னோம். நீங்கள் வந்து இயை மார்க் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ மிச்சம் 4 நீங்கள் வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணால் கூட அது வந்து கரெக்டாக வந்து சான்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரில் டி பார்த்தீங்க அப்படின்னா டியை வந்து மார்க் பண்ணுங்கள். சீனு பார்த்தா சீன் வச்சு வந்து மார்க் பண்ணுங்கள். கடைசிக்கு முந்தினது அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்காதீங்க. அடுத்த காமன் மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்குது அப்படின்னாலே ஒரு 10 செகண்ட் யோசிச்சு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஈஸியான கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிம்பிளான ட்விஸ்ட் இருக்கும், அதில் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து ஆப்டிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக வந்து எல்லோரும் பண்ணக்கூடியது. இப்போ ஒரு கொஸ்டினில் வந்து ராம் அண்ட் ரஹீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அவங்களோட ஏஜை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டினாக வந்து இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கும், நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கொஸ்டினில் ஆன்சர் கேட்குறது ரஹீம் அண்ட் ராம் பேரை வந்து மாற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து 2 ஆப்ஷனுமே இருக்கும். இப்போ வந்து 10,15 15,10 இந்த மாதிரி தான் எல்லா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது ராம் ரஹீம்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தோம் அப்படின்னா ரஹீம் ராம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்து அந்த பேருக்கு தக்கன வந்து போடணும். ஸோ இந்த மாதிரியான காமன் மிஸ்டேக். இது போக நீங்கள் வந்து எந்த ஒரு ஈஸியான கொஸ்டின் வந்து பார்த்தாலும் சரி, இப்போ வந்து அடிக்கடி படித்தது இந்த திராவிடம், திமுக, பெரியார் இதை சார்ந்த கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வரும். நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ வந்து அதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கேட்காங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ வந்து திமுகவை பெரியார் 1949 தொடங்கி நல்வழியில் நடத்தினார் அப்படின்னா நமக்கு டக்குன்னு பார்த்தோம்னா ஆமாம் திமுக 1949 பெரியார். ஸோ வந்து பெரியார் முன்னோட்டி தான் பார்த்தோம் அப்படின்னா திமுக இருக்குது. ஸோ வந்து எல்லாமே நம்ம வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ ஆக்சுவலாக திமுக ஆரம்பிச்சது பார்த்தோம் அப்படின்னா வந்து அண்ணா. இது வந்து அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகாது. இது வந்து மிச்சதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கும் போது நமக்கு இதுவும் கரெக்ட் தான் அப்படிங்கிற மைண்டில் வந்து தோணும். அப்போ ஈஸியான கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா ஒரு சைன் வந்து யோசிச்சு பாருங்கள், இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஒவ்வொரு டேட்டா வந்து கரெக்டாக இருக்கா, இதோடு அது வந்து லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டாக வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் அதை பண்ணல அப்படின்னாலுமே டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ தமிழில் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு 45 to 55 மினிட்ஸ் அதுக்குள்ளே முடிக்கணும். ஆப்டியூட் அப்படின்னா 30 to 40 மினிட்ஸ். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் பின்னால் வந்து ஜிஎஸ் வந்து கரெக்டாக ரீட் பண்ணுறதுக்கு அதில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கும். ஜிஎஸ்லாம் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் ஆகும். ஸோ அதுக்கான டைம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக கிடைக்கும். ஒரு சிலவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஒரு சிலவர் மேக்ஸில் ரொம்ப வீக்காக வந்து இருப்பீங்க. ஸோ அப்படி வந்து அதெல்லாம் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழை கரெக்டாக ஒரு 45 to 50 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஆப்டியூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷம், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 45 மினிட். இந்த மாதிரிலாம் வந்து கரெக்டாக அந்தந்த டயத்துக்குள்ள வந்து முடிங்க. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசி ½ அன் ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 120 கொஸ்டின் 130 கொஸ்டின் வருவீங்க. ஸோ வந்து ஜஸ்ட்டு பின்னாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். நம்ம வந்து வேகமாக போடணும் அப்படிங்கிற மாதிரி தப்பான ஆன்சர் போடுறதுக்கான வாய்ப்பு வந்துடும். ஸோ கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட்டை ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராப்பராக வந்து பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓஎம்ஆர் சீட் வந்து அழுக்காக கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதை தூக்கி பின்னால் வச்சுட்டு கொஸ்டின் வந்து ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு கொஸ்டினுக்கு முன்னால் எடுத்து வச்சு ஷேட் பண்ணி மறுபடியும் வந்து பின்னால் தூக்கி வச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ கொஸ்டின் பேப்பரில் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஜ்லேயே ஒரு 3 to 4 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். ஜிஎஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பக்கத்தில் என்ன கொஸ்டின்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓஎம்ஆர் எடுத்து ஃபில் பண்ணும்போது அந்த பேஜ் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் ஃபில் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ 23வது கொஸ்டினா 23க்கு சி அப்படின்னா
நீங்கள் ஓஎம்ஆர்லேயும் 23க்கு தான் போடுதோமா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு சில பேர் வந்து 22வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. 23வது பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து தெரில, நம்ம பின்னால் பார்த்துக்கலாங்கிற மாதிரி விட்டுருப்பீங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டினை நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது வந்து இப்போ 24 தான் போடுதோமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து 23 வந்து கேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கொஸ்டின்லாம் யோசிச்சுட்டு டக்கு நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணும்போது வரிசையாக வந்து மார்க் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரியான மிஸ்டேக்கும் பார்த்தோம் நிறைய பேர் வந்து பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நம்ம வந்து இப்போ 22 தான் போடுதோமா, 34 தான் போடுதோமா அப்படிங்கிறத கொஸ்டின் ஆன்சர்லேயே வந்து ஒன் டைம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் பேப்பரில் இந்த மைண்ட் கேம் வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜிஎஸ்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து முதல்ல ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் வந்து கஷ்டமான கொஸ்டின், உங்களுக்கு தெரியாத சயின்ஸு, கரண்ட் அஃபேரு, இல்லை ஜாகிரஃபி, இல்லை வந்து பாலிட்டிலே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்டடாக ரொம்ப டிஃபிகல்ட்டான உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா 7 கொஸ்டின் 8 கொஸ்டினில் இருக்கும். ஸோ வந்து இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 கொஸ்டினில் 5க்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலே அங்கேயே மைண்ட் வந்து ஆஃப் ஆயிரும். அவங்க வந்து பின்னால் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இருந்தாலுமே அதுக்கெலாம் வந்து போகிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து இதுக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாம் செட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து முதல்ல எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டு எது தெரியுதோ அதுக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே வந்து இருங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல படித்த எல்லாருமே குறைஞ்சபட்சம் தமிழில் ஒரு 100க்கு 90 எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக வந்து போட்டுருவீங்க. 90க்கு நமக்கு வந்து இதான் எக்ஸாக்ட் ஆன்சர், இங்கி பிங்கி பாங்கி அப்படிலாம் இல்லாமல் உறுதியாக இதான் பார்த்தோம் அப்படின்னா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த 100 கொஸ்டினில் உங்களுக்கு கன்ஃபார்மாக இதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 45 to 50 தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போஸ்டிங் வந்து அடிச்சிடலாம். ஏன்னா மிச்ச கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சியா டியா ஏயா பியா இல்லை இது வருமா அது வருமா அந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஸோ வந்து அதில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 40 to 50 கொஸ்டினில் 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து ஆயிரும். ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா முதல்ல ஒரு 10 கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால அங்கேயே வந்து அப்படி மைண்ட் ஆஃப் ஆயிடாதீங்க. ஃபுல்லாக வந்து பாருங்கள், பின்னால் இருக்கிற கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ 10 கொஸ்டின் கஷ்டம் வைக்கிறதுக்கு காரணமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் அங்கேயே பாதி பேர் ஆஃப் ஆகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான். ஸோ வந்து எல்லா கொஸ்டினையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நம்மளால் 150 தான் போட முடியும். வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 4ல் 165 கட் ஆஃப் இருக்குது, 160 இருக்குது, 170 இருக்குது. இந்த மாதிரிலாம் டிசிஷனுக்கு வந்து வராங்க. ஏன்னா வந்து இப்போ கொஸ்டினோட கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டியை பொறுத்து தான். இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக அந்த டைம் கேட்டாங்க, இருக்கிறதுலே கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ஒரு 140 கூட வந்து போகலாம். ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா 180 கூட வந்து போகலாம். நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி தான் வந்து எல்லோரும் படிச்சிருப்பாங்க. எல்லோரும் பண்ணக்கூடிய ஆன்சரை பொறுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கட் ஆஃப் இருக்குது. நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே நம்மளால் வந்து 150 தான் போட முடியும், ஆனால் வந்து கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 170 இருக்கும், 160 இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த 150க்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய கொஸ்டின் வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஒழுங்காக பண்ணாமல் மிஸ் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் முடிய வரைக்கும் இந்த கட் ஆஃப் மார்க்கு ரிசல்ட் அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. உங்களால் நீங்கள் படிச்சுட்டு போனதுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாங்க. அது இருந்தது அப்படின்னாலே வந்து போதும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.